நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்களை நினைக்கிறப்போ என் கவலை எல்லாம் போகுது. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா, ஓஹோ, வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். தனிமை இருளின் சிறையில்
இதயம் தந்தாய் உணர்வாக, எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. ஆஹா ஓஹோ நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடமே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, சிறிது காலம் என்னும் சொல்லாடல் 7 முறை கையாளப்பட்டு நமது கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு இது வாசித்தோன்னு என்ன தோணுது அப்படின்னா, நீ எங்கதான் ஓடிடுவ? பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அதிகாரம் இருக்குது, கவனம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சொத்து இருக்குது, நிறைய நிலம் கிடக்குது, நிறைய நகை இருக்குது, சரி இதெல்லாம் எதுக்கு, எங்க போயிடுவேனே? எல்லாம் சிறிது காலத்தில் எல்லாம் அடங்கிவிடும். இதை தெரியாத மனிதன்தான் ஏதோதோ பேசி திரிந்து கொண்டே இருக்கிறார். கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தவறவிட்டு வாழ்கிறார். எல்லாம் சிறிது காலமே என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மையை தருகின்ற மனநிலைகள், நன்மையை செய்கின்ற மனநிலைகள், நம்பிக்கையூட்டுகிற மனநிலைகளாக நம்முடைய மனநிலைகள் மாறும் என்பதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. என்ன, நான் சாகவே மாட்டேன் என்று நினைக்கக்கூடியவன் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டான். சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்கிறார் இயேசு. அதற்கான பொருளையும் அவரே விளக்குகிறார். பாருங்க, நீங்கள் அழுவீர்கள். நம்ம நிறைய பேர் அழுதுட்டு இருக்கோம் என் சமூகத்துல, திருச்சபையில, குடும்பங்கள்ல, ஹாஸ்பிட்டல்கள்ல, அமைப்புகள்ல, துறைகள்ல நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கோம். நீங்கள் புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். ஆமா, நம்ம அழும்போது நம்ம பார்த்து சிரிக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளம். நயவஞ்சக சுயநல குடும்பங்கள் இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்குது. ஒருத்தர் சங்கடப்பட்டானா அதை பார்த்து கை கூட்டுற கூட்டம் இன்னைக்கு அதிகம். இவங்களெல்லாம் மனிதர்களும் கிடையாது, கிறிஸ்தவங்களும் கிடையாது. நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் ஆண்டவருடைய சக்தி. அதாவது நமது துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே சிறிது காலமே நீடிக்கும், ஆனால் நிறைய வாழ்வில் மகிழ்வோ எந்நாளும் நிலைக்கும் என்பதுதான் நமக்கு நம்பிக்கை. அறிவியலாளர் ஆல்பர்ட் ஜன்ஸ்டன் ஒப்புமை கொள்கையை பற்றி உலகுக்கு அறிவித்தார்.
இந்த உலகில் உள்ள அனைத்துமே ஒப்புமைக்குட்பட்டது, மாற்றத்திற்குரியது, காலமும் இடமும் வரையறைக்குட்பட்டவை என்று விளக்கினார் அவர். இயேசுவின் கருத்துக்கள் அதனையே முன் அறிவித்தன. வாழ்வின் நிரந்தர நிலையான வாழ்வின் முன் இவ்வுலகின் துயரங்கள் சிறிது காலமே. எனவே நம்பிக்கையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குரியவர்களே. மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள் மக்களோடு இருக்க வேண்டும் என்று சாதாரண மக்கள் விரும்புகிறார்கள். காதலன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று காதலி விரும்புகிறாள். நாட்டின் அதிபர்கள் அமைச்சரவை தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆயர்கள் குருக்கள் எல்லாம் தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விவசாயிகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். குருக்கள் எல்லாம் மக்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் நினைக்கிறாங்க ஆயர்களும் அருள்பணியாளர்களும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எல்லோருமே உடனிருப்பை விரும்புகின்றார்கள். காரணம் அதான் சார்புத்தன்மை. இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் உடனிருப்பை விரும்புகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் பணியாளர்கள் போன்றே செயல்பட்டவர்கள். தங்களின் குரு கட்டளையிடுவதை இவர்கள் தங்கள் வாழ்வில் செய்து வந்தார்கள். அதனால்தான் இருவராக பணிக்கு அனுப்பினார். பேய்களை ஓட்ட முடியவில்லை என்று சீடர்கள் இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். நமக்கு எதிராக ஒருவன் போதித்து வருகிறான், அவனை என்ன செய்வது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இவையெல்லாம் இயேசுவை குருவாக தலைவராக சீடர்கள் பார்த்தார்கள் என்பதற்கு உதாரணம். சாதாரண மக்களின் எண்ணம் இவரை தேடி சென்றால் நமது பசியினை போக்குவார், நமது நோய்களை குணமாக்குவார் என்பது. அதனால்தான் முதல் முறை தன் சாவை பற்றி கூறும்போது புலம்புகிறார்கள். இந்த பின்னணியில் தான் இயேசு தன் உடனிருப்பு நின்றுவிடப் போவதாக கூறுகிறார். ஆனால் யாருமே எதிர்கேள்வி கேட்க துணியவில்லை. ஏனென்றால் நம்மோடு தான் இருப்பார் என்று சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள். நாம் யாருடைய உடனிருப்பை விரும்புகிறோம்? உறவினர்களின் உடனிருப்பை அதிகரிக்க முயற்சி எடுத்துக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். அன்பே உருவான ஆண்டவரே, நிலை வாழ்வின் தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இந்த உலகில் நாங்கள் வாழுகிற சிறிது காலத்திலே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உம்மை பெருமைப்படுத்தவும், இயலாத மக்கள், கஷ்டப்படுகிற ஏராளமான மக்கள், அழுகிற புலம்புகிற துன்பப்படுகிற ஏராளமான மக்களுக்கு எங்களது வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கைகளாலும் கரங்களாலும் நம்பிக்கை ஊட்டுகிற நல்ல பிள்ளைகளாக எங்களை வாழ வைத்தருளும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா,
அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது. நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. la 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 la
வென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.